கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் ஓசூரில் நீட் தேர்வு விவகாரத்தில் உயிரிழந்த மாணவ மாணவிகளுக்கு அதிமுக சார்பில் மெழுகுவர்த்தி ஏந்தி கண்ணீர் அஞ்சலி. முன்னாள் அமைச்சர் மற்றும் வி. பன்னீர்செல்வம் மாவட்ட பொறுப்பாளர் உள்ளிட்டோர் பங்கேற்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் நீட் தேர்வு விவகாரத்தில் தற்கொலை செய்து கொண்டு உயிரிழந்த 22 மாணவ மாணவிகளுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதிமுக மாணவர் அணி மற்றும் இளைஞர் இளம் பெண்கள் பாசறை சார்பில் நடைபெற்ற இந்த அஞ்சலி கூட்டத்தில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சருமான பி. பாலகிருஷ்ண ரெட்டி, மாவட்ட பொறுப்பாளரும் அம்மா பேரவை மாநில துணைச் செயலாளருமான கலசப்பாக்கம் வி. பன்னீர்செல்வம், மாணவர் அணி மாவட்ட செயலாளர் அருண், ஓசூர் கிழக்கு பகுதி கழக செயலாளர் ராஜு, ஓசூர் தெற்கு பகுதி கழக செயலாளர் மாமன்ற உறுப்பினர் அசோகல் ரெட்டி, பேரவை மாவட்ட செயலாளர் சிட்டி ஜெகதீஷ், ஓசூர் மாமன்ற உறுப்பினர் லட்சுமி ஹேமகுமார், ஓசூர் ஒன்றிய கழக செயலாளர்கள் ஹரிஷ் ரெட்டி, ரவிக்குமார், சூளகிரி மத்திய ஒன்றிய செயலாளர் மாதேஷ், வேப்பனஹள்ளி ஒன்றிய கழக செயலாளர்கள் சைலேஷ் கிருஷ்ணன், ராமமூர்த்தி, கெலமங்கலம் மேற்கு ஒன்றிய செயலாளர் ஜெயபால், முன்னாள் சேர்மன் சசி வெங்கடசாமி, ஓட்டுநர் அணி மாவட்ட செயலாளர் சென்னை கிருஷ்ணன், இலக்கிய அணி மாவட்ட செயலாளர் இளஞ்சூரியன், எம்ஜிஆர் மன்ற மாவட்ட தலைவர் சந்திரன், ஓசூர் முன்னாள் நகர மன்ற உறுப்பினர் சுரேஷ்பாபு, முன்னாள் கவுன்சிலர் முரளி, மாவட்ட துணை செயலாளர் அலமேலு, தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட துணை தலைவர்கள் பிரசன்னா, அம்ரிஷ், கிரண் நாயுடு, கழக நிர்வாகி பிரசாந்த், சிறுபான்மை பிரிவு மாவட்ட நிர்வாகி முபாரக், தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாநகர இணை செயலாளர் ராஜா, ஒன்றிய துணை செயலாளர் ரமேஷ், கழக நிர்வாகி மூர்த்தி உள்ளிட்ட ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் மெழுகுவர்த்தி ஏந்தி மௌன அஞ்சலி செலுத்தினார்கள். மக்கள் மத்தியில் கொண்டிருக்கின்றார்கள். நடந்த அத்துணை நிகழ்வுகளும் தமிழகத்தில் இருக்கின்ற மக்கள் அத்துணை பேருக்கும் தெரியும். நீட் தேர்வை தமிழகத்திலே முதல்தான் இன்றைக்கு நம்முடைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கு ஆணைக்கிணங்க அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற போராட்டம் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நீட் தேர்வை கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் ஆட்சியும் இருந்த காலத்தில் தான். அன்றைக்கு தமிழகத்திலே இந்தியாவிலேயும் மத்தியிலே கூட்டாட்சியிலே பங்கு வகித்த காங்கிரஸ் கூட்டணியிலே இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர், அன்றைய மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு காந்திராஜன் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோதுதான் நீட் தேர்விலே கையெழுத்திட்டது திமுகவை சேர்ந்த காந்திராஜன் தான் என்பதை இந்த நேரத்திலே நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஏனென்றால் நீட்டை கொண்டு வந்ததே காங்கிரசும் திமுகவும் தான். இன்றைக்கு திமுகவினர் சொல்கின்ற நீட்டை ஏதோ ஐயா எடப்பாடியார் அவர்கள் தான் நீட்டை ஆதரித்து பல பொய் வாக்குறுதிகளை சொல்லி மக்களை ஏமாத்துறாங்க. இன்னைக்கு ஒரே ஒரு வாக்குறுதி 1000 ரூபாய் குடும்ப தலைவி கொடுக்கலாம் சொல்றாங்க சொல்லிருக்கிறாங்க. அது மட்டும் எப்படி வந்துச்சு? 36 மாசம் கழிச்சு அந்த எடப்பாடியார் பல போராட்டங்கள் செய்த பிறகுதான் அந்த 1000 ரூபாய் கொடுத்தாங்க. இன்னைக்கு அது பாதி பேர் கொடுத்துருவாங்க, பாதி பேர் கொடுக்கல. பொய்யான எல்லாமே நான் நிறைவேற்றலாம் சொல்லுங்க. என்ன நிறைவேற்றிருக்காங்க? பெட்ரோல் டீசல் விலை குறைக்கிறாங்க, குறைச்சாங்களா? இன்னைக்கு டாஸ்மாக் மூடுறான்னு சொன்னாங்க, மூடினாங்களா? நீட் ரத்து செய்யறான்னு சொன்னாங்க, செஞ்சாங்களா? இன்னைக்கு விலைவாசி ஏத்துறது இல்லைன்னாங்க, என்ன செஞ்சிருக்கிறாங்க? கரண்ட் பில் ஏத்துறது இல்லைன்னு சொன்னாங்க, கரண்ட் பில் ஏத்தாச்சு, விலைவாசி ஏத்தாச்சு. இப்படி மக்களை ஏமாற்றி இன்னைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு மக்கள் எல்லாம் அதிருப்தியா இருக்கிறாங்க. இன்னைக்கு அது மட்டும் இல்ல, எங்க பாரு கொலை கொள்ளை. இன்னைக்கு லாண்ட் ஆர்டர் இந்த தமிழகத்தில் இல்ல.
இன்னைக்கு எங்க பாரு கொள்ளை கொள்ளை போதைப் பொருட்கள் விற்பனை இதுதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனால இந்த திமுக இன்னும் காலம் முடிஞ்சு முடிந்த இந்த காலத்தில் நல்லா தெரியும். இன்னைக்கு பல விதமா இன்னைக்கு ஊழல் செஞ்சிருக்கிறார்கள். டாஸ்மாக்ல ஊழல், இன்னைக்கு ரேஷன் அரிசி வாங்குறதுல ஊழல், இன்னைக்கு இது மைன்ஸ்ல ஊழல், இப்படி பல ஊழல்கள் இந்த ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இதுல மாற்றி இருக்கிறாங்க. இன்னைக்கு ஊழல் செய்து ஆட்சி போன ஒரே ஆட்சி திமுக ஆட்சி தான். இன்னைக்கு அடுத்த இந்த முறை கூட ஆட்சி போடுறதுல சந்தேகம் இல்லை. எப்ப போக தெரியல. அதனால தயவு செஞ்சு நீங்க எல்லாருமே ஒற்றுமை இருந்து இந்த திராவிட மாடல் சொல்லுகிற இந்த பொய்யான ஆட்சியை வீட்டுக்கு இருப்ப நாங்கள் எல்லாம் ஒற்றுமை இருக்க வேண்டும் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி வரை இப்ப நம்ம பொறுப்பாளர் அண்ணன் அவர்களை பேசுவார். அம்பது அளிக்கிறேன். மறைந்த தமிழகத்தினுடைய முதலமைச்சர் பொன்மன செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என தலைவாழ் ஆண்டு தமிழக மக்களுக்காக தன்னுயிரை இந்த தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் இதயம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இருவரும் தலைவர்களை வணங்கி இன்றைக்கு தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க நீட் தேர்வில் கடந்த 4.5 ஆண்டில உயிர் நீத்த 22 இளம் குழந்தைகளுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக நடைபெறுகின்ற இந்த மெழுகுவர்த்தி ஏற்றும் போராட்டத்திலே தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரும் முன்னாள் அமைச்சர் அருமையண்ணன் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட